அனைவருக்கும் வணக்கம். டைம் ஒன் ஒர்க்கில் லாஸ்ட் பார்ட் வேஜஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஆல்ரெடி நம்ம டைம் ஒன் ஒர்க்கில் 4 கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த 4 கிளாஸ் ப்ளஸ் இந்த பார்ட் இதை மட்டும் பார்த்துட்டு உங்கள் ப்ரீவியஸ் இயரை கொஷின் சால்வ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும். நம்ம எல்லா கான்செப்ட்டும் சொல்லி கொடுத்துட்டோம். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ரயில்வே, டிஎன்பிசி எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, ஸோ இதுவே ரொம்ப போதுமானது. ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் சம் சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் கொஷின் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன். ஓகே, டைம் ஒன் ஒர்க். ஓகேங்களா? டைம் ஒன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு எப்படியெல்லாம் நம்ம செய்வோம், அது என்னென்ன கண்டிஷன் பேஸ் பண்ண ஒர்க்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை பேஸ் பண்ணியும் பார்த்துட்டோம். இன்றைக்கி என்னென்னா அந்த செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி சம்பளம் கொடுக்கலான்றது பாருங்களேன். வேஜஸ் அப்படின்னு என்னப்பா? ஸோ சம்பளம், இந்த கூலி அப்படி தானே. ஓகேங்களா? சம்பளம் எப்படி கொடுக்கலான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தர் 10 நாள் வேலை செய்கிறாரு, ஒரு 20 நாள் வேலை செய்கிறாரு, ஒருத்தர் 30 நாள் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 30 நாள் அதிகமாக வேலை செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எடுத்துக்க முடியாது. 30 நாள் வந்துட்டு அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். 30 நாள் வேறு ஆளாக வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அப்போது நம்ம வேஜஸ் அப்படின்றது, கூலி அப்படின்றது, ஸோ எவ்வளோ ஒர்க்கு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களாப்பா? ஒர்க்கு டன், எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம சம்பளம் கொடுக்க முடியுமே தவிர அவன் டெய்லி வேலைக்கு வந்துட்டான் அப்படின்றதுக்காக நம்ம சம்பளம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் நமக்கு அப்படி தான் இருக்குது. நம்ம கொலையிலே ஒரு வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டாலே அவங்களுக்கு சம்பளம் தான். அவங்க கரெக்டாக செய்கிறாங்க, தப்பாக செய்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. ஸோ யாராக இருந்தாலும் சம்பளம் கொடுக்க தான் செய்கிறோம். ஸோ அது நல்லா செய்கிறவங்களும் இருக்காங்க, ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க. நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக வேலை வாங்குகிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல நம்ம டைம் ஒன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வேஜஸ் அப்படின்றது எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வேலைன்றது வேறு, இங்கே வேறு. இங்கே வந்து கரெக்டாக கூலி எப்படி தான் கொடுப்பாங்களாமா, நீ என்ன செஞ்சோ நான் உனக்கு அவ்வளோ தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்க. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து பாருங்களேன், அந்த ஒர்க் டன், வேலை செய்கிறது எப்படிப்பா? ஒருத்தன் வந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், அவ்வளோ வேலை செய்கிறேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கானோ அதை பொறுத்து அவன் வேலை செய்வான். இப்போ வேலை வந்து எப்படி செய்வான்? ஸோ எஃபிஷியன்சின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அவன் எப்படி சொல்லுவான், ஒரு நாளைக்கு 4 சவர் கட்டுறேன்ப்பா, ஒரு 4 செங்கல் செய்கிறேன்ப்பா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய எஃபிஷியன்சி என்ன, பர் டே ஒர்க் என்ன, இல்லை பர் டே ஒர்க் என்ன, ஸோ அந்த மாதிரி பர் ஹார்ஸ் ஒர்க் என்ன, அந்த மாதிரி சொல்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் எஃபிஷியன்சி. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அப்போது வேஜஸ் அப்படின்றது எதுக்கெலாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு பாருங்களேன். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஒர்க்கு டன்னு அண்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த எஃபிஷியன்சி. ஓகேங்களா? அப்போ கூலி அப்படின்றது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேலை செஞ்சுருக்கானோ அதுக்கு கூலி கொடுக்கலாம், இல்லை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறோனோ அதுக்கு கூலி கொடுக்கலாம். இவ்வளோ தான்ப்பா கான்செப்ட். இது தெரிஞ்சால் போதும். வேஜஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஷின் வருதுன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதில் டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், டைம் ஒன் ஒர்க்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு குரூப் 4 போனாலும் சரி, இல்லை குரூப் 1 போனாலும் சரி, ஒரே எக்ஸாம்லேயே 4 கொஷின் வரைக்கும்லாம் கேட்டிருக்கான். ஈவன் குரூப் 1லே கேட்டிருக்கான். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து பார்த்தாலே தெரியும். அதுவே எஸ்எஸ்சி, ரயில்வே வந்தால் ஸோ 1 or 2 கொஷின்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த 1 or 2 கொஷின்ஸ் ஈஸியாகவும் கேட்கலாம், வேஜஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை கொஞ்சம் ஏதாவது டிஃபிகல்ட்டாகவும் கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். ஆனால் எல்லாமே நம்ம கிளாஸ்க்குள்ளேருந்து தான் இருக்கும், வேறு எங்கேயும் வெளியிலலாம் போயிடாது. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ கிளாஸை நல்லா கவனிச்சுட்டு அப்படியே போய் உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் தனியாக பண்ணணும்னு ஒரு அவசியமே இல்லைப்பா. இது மட்டுமே மிக மிக போதுமானது. ஓகே, கிளாஸ்க்குள்ளே வந்துடலாம். இப்போ பாருங்களேன், எக்ஸ், ஒய், ஜெட் ஆகியோர் 4 நாட்கள், 6 நாட்கள், 10 நாட்களில் வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸு, ஒய், ஜெட் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 3100 வழங்கப்படும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ? இப்போ மொத்தமாக சம்பளம் 3100ன்னு சொல்கிறாங்கப்பா. அவர்களின் தனித்தனியான பெரும் பங்குகளை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இப்போ தான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், இந்த வேஜஸ் நான் சொல்கிற கூலி அப்படின்றது எதை பொறுத்து கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? அப்படி இல்லைனா எவ்வளோ ஒர்க்கு டன் அப்படின்னு பார்ப்பேன். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்கான், 4 நாள் செய்கிறாங்க, 6 நாள் செய்கிறாங்க, 10 நாள் செய்கிறாங்கன்னு சொல்கிறான். அப்போ அதை வச்சு என்னால் கூலி கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா தப்பு. செய்கிற என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு தான் நம்ம கூலி கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், இல்லைனா எவ்வளோ ஒர்க் டன்னு செஞ்சுருக்கான் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோப்பா? ஓகேங்களா? எல்சிஎம் எடுப்போமா? எக்ஸுன்றது எவ்வளோப்பா? ஸோ 4 டேஸு, ஒய்ன்றது எவ்வளோப்பா? 6 டேஸு, ஜெட்டுன்றது 10 டேஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஓகே, டோட்டல் ஒர்க் எவ்வளோப்பா வரும்? ஸோ இது என்னப்பா எழுதும்? 2 ஸ்கொயர்னு எழுத முடியுமா? இது எவ்வளோப்பா? 3 × 2ன்னு எழுத முடியுமா? இதை 5 × 2ன்னு எழுத முடியுமா? அப்போ பாருங்கள், ஒரு 3 இருக்குது. நான் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படின்றது ஒரு டாப்பிக்கே போட்டிருக்கேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ 5 × 15, ஸோ 15 × 4 எவ்வளோப்பா? ஸோ 60 வரும். அப்போ எல்சிஎம் எவ்வளோ? 60.
அப்போ பாருங்கள் எக்ஸு எஃபிஷியன்சி எவ்வளோப்பா வரும்? எக்ஸு 4 நாள் செய்கிறார், ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? ஸோ டோட்டல் ஒர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோன்னு பாருங்கள். இப்போ டோட்டல் ஒர்க்கு 60, நம்பர் ஆஃப் டேஸ் 4 days. அப்போ எக்ஸோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? ஸோ 15. ஓகேங்களா? அடுத்து ஒய்க்கும் அதே மாதிரி தானே. 60/6 எவ்வளோப்பா? ஸோ 10. அடுத்து 60/10 எவ்வளோப்பா? ஸோ 6. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி சேலரி கொடுங்க, இல்லை எவ்வளோ ஒர்க் செஞ்சுருக்காங்களோ அதுக்கு சேலரி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு 3த்துக்கு எஃபிஷியன்சி கிடச்சிச்சு இல்லையா? ஸோ ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 15 + 10 எவ்வளோ? 25. 25 + 6 31. அப்போ 31 பார்ட். அந்த மொத்த எஃபிஷியன்சி 31. அப்போ மொத்த சேலரி எவ்வளோப்பா? ஸோ 3100. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோப்பா? ஸோ 1 பார்ட் அப்படின்றது 31 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு 100 இருப்பார். ஓகே, அப்போ 1 பார்ட் அப்படின்றது 100. கொஷின் என்ன கேட்குறான்? அவர்களின் தனித்தனியாக பெரும் பங்குகளை சொல்லுங்கள் அப்படின்ட்டான். அப்போ ஏ எவ்வளோப்பா வருவார்? 15 பங்கு இல்லையா? அப்போ 1500. ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் வராங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் ஒய் பாருங்கள், 10ன்றது எஃபிஷியன்சி. அப்போ ஒரு பார்ட் 100னா 10 பார்ட் எவ்வளோ? 1000. ஸோ ஆப்ஷன் ஏ மிக சரியான ஆன்சர். அகைன் ஆப்ஷன் சியை பாருங்கள். ஸோ இங்கே 6 இருக்கார், ஜெட்டு வந்து. ஸோ 6ன்றது எஃபிஷியன்சி. அப்போ ஒரு பார்ட்டுன்றது 100 தெரியும். ஸோ 600ன்றது மிக சரியான ஆன்சர். ஸோ இப்படி தான் நீங்கள் சம்மை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த சம் பாருங்களேன். இவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 1 மணி நேரத்திற்கு 180 சம்பாதித்து தினமும் 7 மணி நேரம் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறான். 1 மணி நேரத்துக்கு 180 அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. அப்போ 7 மணி நேரம் வேலை பார்க்குறான். ஓகேங்களா? அப்போ ஏக்கு எவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கும்? 1 மணி நேரத்துக்கு 180. அப்போ 7 × 180னா அவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பானோ அதுதான் 7 × 180. கரெக்டாக? அதுக்கப்புறம் பி 1 மணி நேரத்திற்கு 160 சம்பாதித்து தினமும் 5 மணி நேரம் வேலை செய்கிறார். அப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு 160னா இப்போ பி பார்ட்டி எவ்வளோ வருவார்? ஸோ 5 × 160 என்னவோ அதுதான் பி. ஸோ இவர் ஏ. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஏ மற்றும் பி ஆகியோரின் தினசரி ஊதிய விகிதம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் த பர் டே வேஜஸ். இப்போ பர் டேக்கு தானேப்பா 7 மணி நேரம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை பார்க்குறான். 1 மணி நேரத்துக்கு 180. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? இது எவ்வளோப்பா? ஸோ பர் டேக்கு நம்ம எழுதியிருக்கோம். அவன் ரேஷியோ தான் கேட்குறான். கேன்சல் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், இந்த 0 0 கேன்சல் பண்ணலாமா? ஸோ 9 2 18, 8 2 16. ஸோ ப்ராடக்ட் பண்ணி எழுதுங்கப்பா. 9 × 7 63, 8 5 40. ஸோ உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோப்பா? ஆப்ஷன் டி மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்களேன், ஏதோ அசோக் அண்ட் அனில் அண்டர்டேக் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து 4500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ 2 பேர் 4500 ரூபாய்க்கு வேலை செய்யணும்னு ஒத்துட்டு வந்திருக்காங்க பொழுது. அசோக் அலோன் குட் டூ த ஒர்க் இன் 8 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், அசோக் மட்டும் எவ்வளோப்பா? 8 days. இது டேஸ், நாட் எஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் பாருங்கள், அண்ட் அனில் இன் 12 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அனில் 12 days வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அமர் தே ஃபினிஷ் த ஒர்க் 4 days. இந்த இடத்துல தே யார்? அந்த அசோக்கும் அனிலும். ஓகேங்களா? அப்போ அமர் கூட சேர்ந்து இவங்க 2 பேரும் 4 நாளில் செய்கிறாங்களாமா. அப்போ 3 பேர். ஓகேங்களா? அப்போது அமர்ன்ற ஒரு பையன் இருப்பான் அதில், ப்ளஸ் அசோக்குன்ற ஒருத்தவங்க இருப்பாங்க, ப்ளஸ் அனில். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் சேர்ந்து எவ்வளோப்பா? ஸோ 4 days. அமரோட ஷேர் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒன்று எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி சேலரி தரணும், இல்லைனா எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம சேலரி தரணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே எவ்வளோப்பா? எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் செஞ்சுருக்காங்களோ அதுதான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை 2 cube எழுத முடியுமா? இது எவ்வளோப்பா? ஸோ 3 × 4 வருவாரா? 2 square வருவார். இது ஒன்லி 4 2 square மட்டும் தான் இருப்பார். இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோப்பா? ஸோ 2 cube 8 × 4 மட்டும் வருவார். இது 4 இல்லை, 8 × 3. ஏன்னா இதில் 2 cube 8 இருக்கு இல்லையா? எத்தனை இது இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 2 நம்பர் தான் வெரைட்டி இருக்குது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 2 cube, 3 தூக்கி எழுதிட்டோம். அப்போ 8 3 24. நான் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் எப்படி எடுக்குன்னு சொல்லியிருக்கேன். நம்ம தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ ஒரு வேளை தெரியல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. இப்போ டோட்டல் ஒர்க் 24 தான், அதில் மாற்றமே இல்லை. எஃபிஷியன்சி எவ்வளோ? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டோட்டல் ஒர்க் 24. இந்த அசோக்குன்றவர் 8 நாள் செய்கிறாருன்னா ஒரு எஃபிஷியன்சி எவ்வளோப்பா? 3. 24/8ன்னு போடுவோம். அகைன் இவருக்கு எவ்வளோப்பா வரும்? 2. இவருக்கு எவ்வளோப்பா? ஸோ 6. அமர் ப்ளஸ் அசோக் ப்ளஸ் அனிலுக்கு எஃபிஷியன்சி 6. அவன் என்ன சொல்கிறான்? அமரோட ஷேர் என்ன பண்ணால் நம்மளை கொஷின் கேட்குறான். கரெக்டுங்களா? அதாவது மொத்தம் அசோக்கும் அனிலும் சேர்ந்து 4500க்கு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறான். ஓகேங்களா? அப்போ அமரோட ஷேர் என்னன்னு தான் நம்மளை கொஷின் கேட்குறான். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ 4500 எதுக்கு ஈக்குவல் பண்ணுவோம்? 6 பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ 4500/6. ஏன்னா 3 பேருக்கு எஃபிஷியன்சி எவ்வளோப்பா வருது? ஸோ 6 தான் வருது. ஆனால் நம்மளை என்ன கொஷின் கேட்குறாங்க?
அமருக்கு மட்டும் எவ்வளோ பண்ணால் கொஷின் கேட்குறாங்க, அவ்வளோதான். அமருக்கு எவ்வளோப்பா பார்ட்டு? இப்போது அசோக்குன்ற பார்ட்டு 3, அனில் பார்ட்டு 2, 3 + 2 5, அமர், அசோக், அனில் 3 பேர் சேர்ந்து 6. அப்போ 6ல் 5 போனால் ஸோ அமர் பார்ட்டுன்றது 1. ஓகேங்களா? இது எப்படி நம்ம இன்னும் ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசோக்கும் அனிலுக்கும் 4500ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேர் மட்டுமேலாம் வேலை பார்க்கல, அமரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 4 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அந்த அமௌண்ட்லேருந்து அமருக்கும் எக்ஸ்ட்ரா ஏதோ அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ மொத்த எஃபிஷியன்சி இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 6 பார்ட் அப்படின்றது 4500. அப்போ 1 பார்ட் என்னப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, இந்த பார்ட்டெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போது 6x which is equal to 4500ன்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே 1 தானே, 1ஆல் எதை மல்டிபிள் பண்ணாலும் 1 தான். அப்போது நம்ம 4500/6ன்னு அடிச்சு போட்டால் அதுதான் அப்படி டேரெக்டாக தூக்கி எழுதியிருக்கேன். ஸோ இதை அடிச்சு போடலாமா? ஸோ 7r 42, ரிமைனிங் 3, ஸோ 5r 30, ஒரு 0 இருப்பார். அப்போ 750ன்றது மிக சரியான ஆன்சர். ஸோ இதுக்கு அமரோட ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ 6 பேர் ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு வாரத்திற்கு 8400 சம்பாதிக்கிறாங்களாமா. ஓகேங்களா? ஸோ அதே வேலையை 9 பேர் என்னப்பா சொல்கிறேன், 6 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வாரத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்கிறான். ஜஸ்ட் நம்ம தூக்கி எழுத தெரிஞ்சாலே போதும், நமக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலைன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்களேன். ஸோ 6 பேர் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு பர் நாளைக்கு எவ்வளோப்பா? 6 × 8, ஸோ 48 மணி நேரம். இது என்னது? பர் டே ஒர்க்கு, பர் டே. 6 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். ஓகேங்களா? 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் 8 hours a day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். 9 பேர் ஸோ 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோப்பா? 9 54, ஸோ பர் டே ஒர்க்கு. ஓகேங்களா? அவன் என்ன சொல்கிறான், ஒரு வாரத்திற்கு 8400 சம்பளம். இப்போ ஒரு நாளைக்கு 48 அப்படின்றது இவங்க ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். 8 மணி நேரம் 6 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ 48 ஒர்க்கு முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பர் டேக்கு. அப்போ வாரம் அப்படின்னா × 7 பண்ணிப்போம், அவ்வளோதானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 48 × 7 அப்படின்றது எவ்வளோப்பா சம்பளம் கொடுக்குறாங்க? 8400. ஜஸ்ட் அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பாருங்கள். ஸோ 54 பர் டே ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு 48, அதுக்கப்புறம் 54. ஸோ 54 7 நாளைக்கு. இது வந்து 54 அப்படின்றது ஒரு நாளைக்கான வேலை. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 7 நாளைக்கு. அப்போ × 7 பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 7லாம் கேன்சல் ஆகும். ஏன்னா நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ 48 × 7 × x which is equal to 8400 ஸோ 54 × 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் 7 7 கேன்சல் ஆகிடும். அதனால் நான் 7 7 இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னா இப்படியே வச்சு கேன்சல் பண்ண கூட செய்யலாம். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து பாருங்கள். ஸோ 8r 48, ஸோ 9r 54. அகைன் எப்படி போடலாம்? ஸோ 2 8, ஸோ 2 8, 4 ஒரு 2 0. அகைன் இதை கேன்சல் பண்ணலாமா? எப்படிப்பா கேன்சல் பண்ணலாம்? ஸோ 5 2 20, I 2 10, 0 வரும். அப்போ 1050 × 9 எவ்வளோப்பா வரும்? 0. 9 × 5 45, 9 9. அப்போ 9450ன்றது மிக சரியான ஆன்சர். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றுமே கிடையாது. 6 பேர் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கும் அவ்வளோதான் பார்க்குறோம். ஸோ 48 வேலை, எவ்வளோ நாள் இருக்கட்டும், 48 வேலையை இவங்க செஞ்சுருப்பாங்க. இது பர் டே ஒரு நாளைக்கு. அவன் ஒரு வாரத்துக்குன்னு சம்பளம் கொடுத்துருக்கான். அப்போ 48 × 7 தான் 8400 நான் ஈக்குவல் பண்ணுவேன். ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 பேர் 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ 9 × 6 54. அதை நான் ஒரு வாரத்துக்கு கண்டுபிடிக்கணும். அவன் என்ன கேட்குறான்? ஒரு வாரம் தானே கேட்குறான். அப்போ × 7 அது என்னென்னா கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த சம் பாருங்களேன். அஜய், விஜய் அண்டு சஞ்சய் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் ₹5290 அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகே, ஃபைன். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அஜய் அண்ட் விஜய் டுகெதர் சப்போஸ் டு டூ ஏ ஒர்க் 19/23 ஆஃப் த ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மொத்தம் அதாவது எப்போதுமேப்பா ஒரு டிவைடில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 19/23 அப்படின்னா இது வந்து எப்போதுமே டோட்டல் அந்த மொத்த ஒர்க்கு அதில் இது செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? கீழே இருக்கிறது எப்போதுமே டோட்டல். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ 20% சொல்லுவோம். பர்சன்டேஜ்னால் டிவைட் பை 100. ஸோ அப்போ 20/100ன்னு எழுதுகிறோம் இல்லையா, 100ல் 20ன்றது 20% அப்படின்றது அதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும். அப்போ 23ல் 19 ஒர்க் யார் செஞ்சுருக்காங்க? ஸோ அஜய் ப்ளஸ் விஜய் அப்படிங்கிறவங்க
ஸோ மொத்தம் 23 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 19 செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது நீங்கள் 19/23 கூட எழுதலாம், அதனால தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள் விஜய் அண்டு சஞ்சய். அடுத்து பாருங்கள், ஸோ விஜய் அண்டு சஞ்சய் இவங்க என்னப்பா சொல்லியிருக்காங்க, 8/23 ஆஃப் த ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ மொத்தம் இங்கே பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே /23 தான் இருக்குது. அப்போ காமனாகவே ஸோ 23 தான் உங்கள் டோட்டல் ஒர்க்குன்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அஜயும் விஜயும் சேர்ந்து அதில் 19 செஞ்சுருப்பாங்க. அடுத்து விஜயும் சஞ்சயும் சேர்ந்து 8 ஒர்க்கு செஞ்சுருக்காங்க. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல 8 டேஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கொடுக்கல, ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ ஒர்க் டன். நான் என்ன சொல்லியிருக்கேன், வேஜஸ் அப்படின்றது ஒன்று எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கொடுப்போம், இல்லைனா ஒர்க் டன் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஒர்க் டன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ அஜயும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா 19 ஒர்க்கு, விஜயும் சஞ்சயும் சேர்ந்தாங்கன்னா 8 ஒர்க்கு. ஓகேங்களா? இந்த 23 என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜய் விஜய் சஞ்சய் 3 பேர் செஞ்ச வேலை. ஓகேங்களா? அடுத்து அஜய்க்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னு கேட்குறான். நான் என்ன சொல்லியிருக்கேன், செஞ்ச வேலைக்கு ஒன்று ஒர்க் டன்னுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும், இல்லைனா எஃபிஷியன்சிக்கு சம்பளம் கொடுக்கணும். இங்கே ஒர்க் டன்னை போய் பார்க்க போகிறோம். இப்போ அஜய் விஜய் 19, விஜய் சஞ்சய் 8. நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், அப்போ என்ன கிடைக்கும், ஸோ அஜய் ப்ளஸ் சஞ்சய் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் விஜய் வச்சுப்போம். விஜய் வந்து 2 தடவை ஆட் பண்ண போகிறோம். அப்போ 19 20னா 27, மொத்தம் 27 பார்ட் வந்துடுது. இங்கே இருக்குது 23, இங்கே எப்படி 27 வரும், ஏன்னா நம்ம 2 டைம்ஸ் விஜய் எடுத்திருக்கோம். அப்போ அந்த 27லேருந்து 23 போச்சுன்னா விஜய் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? விஜய் எவ்வளோப்பா, 27 23 போனால் ஸோ 4 பார்ட்டு தான் விஜய், மொத்தம் 23 பார்ட்டு தான் நமக்கு டோட்டல் ஒர்க்கே. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன வருதுன்னா, நான் 2 தடவை விஜய் எடுத்துக்கிட்டதால 27 வருது. அப்போ நான் ஒரு தடவை விஜய் நான் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம், இந்த 23ன்றது அஜய் சஞ்சய் விஜய், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 27ன்றது அஜய் சஞ்சய் 2 டைம்ஸ் ஆஃப் விஜய். அப்போ ஜஸ்ட் நான் சப்ராக்ட் பண்ணாலே போதும், விஜய் எவ்வளோன்னு எனக்கு கிடச்சிரும். ஸோ விஜய் வந்து 4பா. இப்போ விஜய் 4ஆக இருந்தார் அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, அஜய் எவ்வளோப்பா, அஜய் ப்ளஸ் விஜய் தானே 19. ஸோ விஜய் 4 அப்படின்னா அஜய் எவ்வளோ 15ன்றது கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ வெரி ஈஸி இல்லையா? ஸோ அஜய் அப்படின்றது 15, ஸோ விஜய் அப்படின்றது 4. அதுக்கப்புறம் ஹவு மச் ஷுட் அஜய் பெய்டு பி, அது அஜய்க்கு நாங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அவ்வளோதான் கேட்குறாங்க. இப்போ மொத்த ஒர்க்கு 23 எனக்கு தெரியும், அஜய்க்கு 15 எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள் மொத்த சம்பளம் எவ்வளோப்பா, அதாவது 5690. ஓகேங்களா? அப்போ அந்த 23 பார்ட்டு, அப்போ அந்த 23 பார்ட்டு தானே 5290. நம்ம எத்தனை பார்ட் கண்டுபிடிக்கணும், அஜயோட சம்பளம் மட்டும் தான். அப்போ 15 பார்ட் என்ன, அவ்வளோதான். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர், இல்லைன்னா நம்ம அப்படியே கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ 23 இந்த பக்கம் பாருங்கள், 23 529. நமக்கு ஒரு வேலை நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் கியூப் படிச்சிருந்தோம் அப்படின்னா ஸோ ரொம்ப ஈஸி இதை கேன்சல் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து இப்போ 1 பார்ட் என்ன, நம்ம இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா, எக்ஸ் இந்த பக்கம் போயிடுமா, இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் இன்ட்டு 23 விச் இஸ் ஈக்குவல் டு 5290 இன்ட்டு 15ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 23 ஸோ 23 டைம்ஸ் ஆஃப் 23 தான் 523. அகைன் 0 இருக்கும். ஸோ இன்ட்டு 15 எவ்வளோ, இதை தான் நம்ம டேரெக்டாக இங்கே ப்ராடக்ட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒன்று நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க, இல்லை நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் எழுதுங்க. ஓகே ஃபைன். இப்போ பாருங்கப்பா, இது நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 0 வந்து கடைசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், இதை 10 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2300 வரும். அகைன் பார்த்தீங்கன்னா ஸோ 3 15 மீதி 1 2 10 1 11. ஓகே, ஸோ 5 1 4 ஸோ 2 வருவரா, இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், சரி அந்த 0 விட்டுட்டேன் பாருங்களேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம 10 டைம்ஸ் பண்ணோன்னா 2300. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 0, ஸோ 3 15 மீதி 1 2 10 1 ஸோ 11. இப்போ எவ்வளோ வருவார், 0 5 4 அகெயின் 3. அப்போ 3450ன்றது நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து மிக சரியான ஆன்சர். ஸோ அப்போ ஒரே விஷயந்தான், வேஜஸ் அப்படின்றது ஒன்று அவன் என்ன வேலை செஞ்சுருக்கானோ ஒர்க் டன்னுக்கு சம்பளம் கொடுங்க, இல்லைனா எஃபிஷியன்சிக்கு சம்பளம் கொடுங்க. எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்களோ அதுக்கெலாம் சம்பளம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம கொடுத்தோன்னா வேஸ்ட்டு. ஓகே ஃபைன். ஸோ அவ்வளோதான்ப்பா என் டாப்பிக்கு. ஸோ வேஜஸ் டாபிக் ஓவர். இதோட நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் எல்லா பார்ட்டுமே முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோஸ் கண்டினியூஸாக ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணுறப்பா. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூப்பா.